ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக் பாட்டிய புஸ்தகத்தில் வந்து பார்ட் 6 சலோ பாஜார் சலோ அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் 2 பொண்ணுங்களும் பேசுகிற மாதிரியான உரையாடல் பாடம் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்டி ஆஜ் தோ இத்வார் ஹை. பேட்டினா மகளே, ஆஜ் தோ இன்று, இத்வார் இத்வார்னா சண்டேன்னு அர்த்தம். சுட்டிக்கா தின் ஹைனா அப்படின்னா விடுமுறைக்கான நாள் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஜரா பாஜார் ஜாக்கர் சாமான் ஆமான் லே ஆவோனா. ஜரானா கொஞ்சம் பாஜார் ஜாக்கர், கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு சாமான் ஆமான், நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு முனையா சாமான் கேமான் வாங்கிட்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாமான் ஆமான் லே ஆவோனா வாங்கிட்டு வருவல்ல அப்படிங்கிறாங்க. படி பேட்டி பெரிய பொண்ணு சொல்கிறா. ஜரூர்மா நிச்சயமாக வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். அபி 5 மினிட் மே, இப்போ 5 நிமிஷத்தில் ஜாவுங்கி போகிறேன் அப்படிங்கிறா. அடுத்து சின்ன மகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, சோட்டி பேட்டி தீதி மைம் பி பாஜார் சலூங்கி லே ஜாவோகின்னு, நான் கூட மார்க்கெட் வரேன் கூட்டு போவல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு படி சொல்கிறா, ஹா சரி சரி லே ஜாவுங்கி அழைத்து போகிறேன், அதாவது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறா. ஜல்தி தயார் ஹோ ஜாவோ, சீக்கிரம், ஜல்தினா சீக்கிரம், தயார் ஹோ ஜாவோ அப்படின்னா ரெடி ஆயிரு. சோட்டி சின்னவ சொல்கிறா. தீதி பாஜார் யஹாசே, பாஜார்னா மார்க்கெட்டு, யஹாங் சே இங்கிருந்து, கித்தினி தூர் ஹை எவ்வளவு தூரம் கேட்குறா. படி சொல்கிறா, அக்லி கலிமே ஹை அடுத்த தெருவில் இருக்கிறது. இப்போ அடுத்து அக்லி கலிமே பहुंचकर, அடுத்த தெருவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அடுத்து பேசுகிறாங்க. படி ஏக் படே மக்கான் கோ திக்காக்கர், ஒரு பெரிய பில்டிங், மக்கான்னா பில்டிங், ஏக் படேனா ஒரு பெரிய, மக்கான் கோ திக்காக்கர் ஒரு பெரிய பில்டிங்கை காட்டிக்கிட்டே சொல்கிறாங்க. எஹி பாஜார் ஹை, இதுதான் மார்க்கெட்டு. இசே நயா பாஜார் கெஹத்தே ஹை, இதை வந்து நயா பஜார்னா புதிய மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறா. சப் தரஹ்கி எல்லா விதமான சீசேனா பொருட்கள், மில்தி ஹை, ஸோ இங்கே எல்லா விதமான பொருட்கள் இந்த மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கான்வர்சேஷன் தொடர்ந்து இதில் என்ன சொல்கிறாங்க, சோட்டி சொல்கிறா சின்னவ. இஸ் பாஜார் மே கியா சீஸே மில்தி ஹை, இஸ் பாஜார் இந்த மார்க்கெட்டில் கியா சீஸே என்னென்ன பொருட்கள் மில்தி ஹை கிடைக்கின்றன அப்படிங்கிறாங்க. படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, படி சலோ பத்தாத்தி ஹூ, வா சொல்கிறேன் அப்படிங்கிறா, நட சொல்கிறேன் அப்படிங்கிறா. செல்லோனா போகலாம் அப்படிங்கிறது, போகலாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஹம் பெஹலே நாம முதல்ல கிரானேக்கி துக்கானே தேக்கேங்கி, நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம், மளிகை கடைகள் பார்க்கலாம் அப்படிங்கிறா. யஹா தால் மசாலே இம்லி நமக் ஆதி மில்தே ஹை, ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா, தால்னா பருப்பு வகைகளை தால் சொல்லுவாங்க, மசாலே வகைகள், அதுக்கடுத்து இம்லி புளி, நமக் ஆதி மில்தி, நமக்குனா உப்பு, ஆதினா இது போன்றவைகள் கிடைக்கின்றன. சோட்டி கியா யஹா சாவல் நஹி மில்தா, கியானா என்ன, யஹாங் இங்கே, சாவல் அப்படின்னா அரிசி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. படி சொல்கிறாங்க. சாவல் கி துக்கானே அலக் ஹை, அரிசி கடைகள் தனியாக இருக்கின்றன, ஸோ அந்த கடைகள் செப்பரேட்டாக இருக்குது. சோட்டி சப்ஜி கி மண்டி கஹா ஹை, ஸோ காய்கறி மார்க்கெட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சப்ஜி கி மண்டினா மொத்த வியாபார கடை, அந்த மாதிரி காய்கறி விற்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் கிடைக்கக்கூடிய கடைகளை சப்ஜி மண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ படி பெரியவ சொல்கிறா. உதர் தேக்கோ அங்கே பாரு. சாம்னேக்கி கத்தார், சாம்னேன்னா எதிரில் இருக்கிறது, ஆப்போசிட் சைடில், இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எதிரில் இருக்கிறது. கி கத்தார்னா வரிசை, ஸோ எதிர் வரிசையில் இருக்கிறது. என்னது, சப்ஜிக்கு துக்கானே ஹை, ஸோ எதிர் வரிசையில் சப்ஜிக்கு துக்கானே ஹை காய்கறி கடைகள் இருக்கின்றன. யஹா சபு தரஹ், அதாவது இங்கே எல்லா விதமான, சபு தரஹ் அப்படின்னா எல்லா விதமான, கி தற்காரியாங் அதாவது எல்லா விதமான காய்கறிகள் மில்திஹ கிடைக்கின்றன. யஹா சப் தரஹ் கி காய்கறிகள் தற்காரியாங் மில்தி ஹை, சலோ குச் சப்ஜி கரிதேங்கே, கொஞ்சம் காய்கறி வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சின்னவங்க கேட்குறாங்க. சோட்டி மாதாஜினே சாபுன் அவுர் டால்கம் பவுடர் கரிதனே கோ கஹாத்தா, அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாதாஜினே சாபுன் அவுர் டால்கம் பவுடர், சாபுன்னா சோப்பு, டால்கம் பவுடர்னா முகத்துக்கு போடக்கூடிய இந்த பவுடர், கரீதனே கோ வாங்க சொல்லி, கஹாத்தா சொல்லியிருந்தார்கள். வே சீஸே கஹா மில்தி ஹை, அந்த பொருட்கள் எங்கு கிடைக்கின்றன அப்படிங்கிறாங்க. அடுத்து படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாபுன் ஆதி கி துக்கானே, சோப்பு போன்றவைகளுடைய கடைகள், பீச்சேக்கி கத்தார்மே ஹை, சாம்னேக்கி கத்தார்னா எதிர் வரிசையில் இருக்கிறது, பீச்சேனா பின்னாடி நம்ம இருக்கிற கடைக்கு பின் வரிசையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க, பீச்சேக்கி கத்தார்மே ஹை பின் வரிசையில் இருக்கான், எது சோப்பு மாதிரியான பொருட்களுடைய கடைகள் பின் வரிசையில் இருக்குது. சோட்டி யஹ கியா தீதி கப்படேக்கி துக்கானே பி ஹை, யஹா அப்படிங்கிறா, என்ன அக்கா, யஹ கியா அப்படின்னா இது என்ன சகோதரி, தீதினா அக்கா. கப்படேக்கி துக்கானே துணி கடைகள், பி யஹா ஹை துணிக்கடைகள் கூட இருக்கின்றன இங்கே அப்படின்னு கேட்குறா. அதுவும் கூட இருக்கா அப்படின்றத தான் அப்படி கேட்குறாங்க. படி சொல்கிறாங்க. படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கப்படேக்கி துக்கான், கப்படேனா துணி, கப்படேக்கி துக்கானே பி ஹை துணிக்கடைகள் கூட இருக்கின்றன. யஹா கை தரஹ்கி இங்கே பல விதமான சல்வார் கமீஸ்னா சுடிதார் சொல்லுவோம் இல்லையா, கமீஸ்னா சட்டை, அவர் பத்லூன் கே கப்படே, பத்லூன்னா பேண்ட், கே கப்படே கை பிரகார் கி சாடியாங் பிக்தி ஹை, ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கப்படே கி துக்கானே பி ஹை, இங்கே துணிக்கடைகள், ஆமாம் என்னென்ன இருக்குது, துணிக்கடைகள் கூட இருக்கின்றன. யஹா கை தரக்கி சல்வார், இங்கே நிறைய விதமான சுடிதார், கமீஸ், சட்டை, அதுக்கப்புறம் பத்லூன் பேண்ட்டு, கே கப்படே ஸோ சுடிதார் பேண்ட் சட்டைக்கான துணிகள், கை பிரகார் கி சாடியாங் நிறைய விதமான புடவைகள், பிக்தி ஹை பிக்தினா விற்கப்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா சோட்டி
சின்னவ கேட்குறா, கியா ஹத்கர்கே और காதி கே கப்படே பி மில்தே ஹை. ஹத்கர்கே அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கைத்தறி. ஸோ கைத்தறியில் செய்கிறாங்க இல்லையா, அதை ஹத்கர்கேன்னுவாங்க. காதிங்கிறது நம்ம காதி போனில் கைத்தறி கைவினையில் வருது இல்லைங்களா, அந்த மாதிரியான துணிகள் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கியா ஹத்கர்கே और காதி கே கப்படே பி மில்தே ஹை, அதுவும் கிடைக்குதா அப்படின்னா பெரியவ சொல்கிறா, படி ஹா ஆமாம், உன்கி அலக் அலக் துக்கானே ஹை, அதுக்கு தனித்தனியான வேறு கடைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னும் சில வரிகள் இருக்குது, இதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சோட்டி दूसरी मंजिल में भी दुकानें हैं, அதாவது ரெண்டாவது மாடி, அதாவது நம்ம அடுக்கு சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூசரி மஞ்சில் ரெண்டாவது மாடியில் பி துக்கானே ஹை கடைகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு படி ஹா இருக்குது. தூசரி மஞ்சில் மே ரெண்டாவது மாடியில் தவாயினா மருந்து, பர்த்தன் பாத்திரம், செப்பல் செருப்பு, ஜூதே ஷூ, ஆதிக்கு துக்கானே ஹை. ஸோ ரெண்டாவது மாடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூசரி மஞ்சில் மே தவாயி பர்த்தன் செப்பல் ஜூதே ஆதிக்கு துக்கானே ஹை, மருந்து பாத்திரங்கள் செருப்பு ஷூஸ் போன்றவங்களுடைய கடைகள் இருக்குது. இது ரெண்டாவது மாடியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்தே தாமே, சஸ்தேனா சீப்பான அர்த்தம், அதாவது மலிவான, சஸ்தே தாமே மலிவான விலையில். ஸ்கூல் பச்சோं के लिए, ஸ்கூல் பள்ளி குழந்தைகளுக்காக, பள்ளி குழந்தைகளுக்காக என்ன விற்கிறாங்க, காகஜ்னா பேப்பர், நோட் புக் நோட்டு புத்தகம், அவர் புஸ்தகே பிக்தி ஹை மற்றும் என்ன புத்தகங்கள் விற்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அடுத்து சோட்டி என்ன சொல்கிறான்னா அச்சா நல்லது, அப் சலோ கர் சலேன், இப்போ போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய உரையாடல். ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் சப்தார்த்தம் கொடுத்துருப்பாங்க. சப்தார்த்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாடத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக புதுசாக வரக்கூடிய வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளோட பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அக்லி நெக்ஸ்ட் அடுத்த, கிரானே கி துக்கான், இந்த 3 வார்த்தைகளோட பொருள் தான் இது. ப்ரொவிஷன் ஸ்டோர் மளிகை கடை, கிரானே கி துக்கான். அடுத்து இமிலி டாமரிண்ட் புளி, இம்லின்னா டாமரிண்ட் புளி, நமக்குன்னா சால்ட்டு உப்பு, சப்ஜி வெஜிடபிள் காய்கறி, சாபூன் சோப்பு. அடுத்து கத்தார்னா வரிசை ரோ, ஓகேங்களா. பத்லூன் பேண்ட் முழுக்கால் சட்டை, சாடியாங் சாரீஸ் புடவைகள், அலக் செப்பரேட் தனித்தனி, மஞ்சில் ஸ்டோரே மாடி, பர்த்தன் வெசல் பாத்திரம், பிக்னா டு பி சோல்டு விற்பனை ஆகுதல். ஸோ இதுவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு பாடத்தை கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரியான வார்த்தைகள் மீனிங் படித்தோம். இது வந்து அபியாஸ் பரீட்சைக்கு வரக்கூடியது, பயிற்சியில் இருக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா பிராந்திய பாஷாமே அர்த்தலிக்கியே, இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாநில மொழியில், அதாவது இந்த மாநில மொழியில் நம்ம பொருள் எழுதணும், இல்லை இங்கிலீஷ்லையும் எழுதலாம். பத்லூன் கால் சட்டை பேண்ட், இம்லி புலி டாமரிண்ட், மஞ்சில் தளம் மாடி, ஃப்ளோர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரிலாம் வருதில்ல, அந்த மாதிரி அர்த்தம், அதுதான் கொடுத்துருக்காங்க. சோப்பு சாபூன் சோப், பர்த்தன் பாத்திரம் யுட்டென்சல் இல்லை வெசல், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ உங்கள் புக்கில் அந்த மாதிரி படிங்க. ஏன்னா பழைய புக்கில் ஒரு சில வார்த்தைகள் மாறி இருக்கும், புது புக்கில் மாறி இருக்கும். விலோம் ஷப்து லிக்கியே, விலோம் ஷப்துனா எதிர்ப்பதம் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்போசிட், அது ஆண்டனிம் சொல்லுவாங்க. ஜல்தினா சீக்கிரம், தீரே மெதுவாக, உதர்னா அங்கே இதர்னா இங்கே, பீச்சே ஆகே பின்னாடி, ஆகே முன்னாடி. பிக்னா பிக்னானா விற்கப்படுதல், கரீத்னா வாங்குதல். அதுக்கடுத்து வாக்கியோமே பிரயோக் கீஜியேனா ஃப்ரேம் த சென்டென்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஓகே. நமக் உப்பு, நமக் கா ரங்கு சஃபேத் ஹை, நமக்கு கா ரங்குனா உப்பின் நிறம் வெள்ளை. கத்தார் பாஜார் மே லம்பி கத்தார் ஹை, மார்க்கெட்டில் பெரிய லைன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அலக் தனித்தனியாக, அலக் சீஸ் கேலியேனா வேறு பொருட்களுக்காக, அலக் துக்கானே ஹை வேறு கடைகள் இருக்கின்றன. பர்த்தன் பாத்திரம், பர்த்தன் கி துக்கான் யஹா ஹை, பாத்திர கடை இங்கே இருக்குது. பிக்னா யஹா கை பிரகார் கி சாடியாங் பிக்தி ஹை, இங்கே நிறைய விதமான புடவைகள் விற்கப்படுகின்றன. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலி ஜகஹபரியே அப்படின்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ். பாஜார் யஹா சே, மார்க்கெட் இங்கேருந்து டேஷ் தூர் ஹை, ஆன்சர் பார்த்தீங்கன்னா கித்னி எவ்வளவு தூரம். ஸோ பாஜார் யஹா சே கித்னி தூர் ஹை. ஹம் பஹலே நம்ம முதல்ல டேஷ் கி துக்கானே தேக்கேங்கே, என்ன துக்கான், முதல்ல நம்ம என்ன கடைகள் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க, கிரானே மளிகை கடை பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஹம் பஹலே கிரானே கி துக்கான் தேக்கேங்கே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஃபில் இந்த பிளாங்க்ஸ். டேஷ் கி துக்கானே அலக் ஹை, என்ன கடைகள் தனியாக இருக்குது, சாவல் அரிசி கடைகள் தனியாக இருக்குது. சாவல் கி துக்கானே அலக் ஹை. சஸ்தே டேஷ் மே ஸ்கூல் பச்சோं के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलती है, அதாவது சஸ்தேனா குறைஞ்ச மலிவான அப்படின்னு அர்த்தம். தாம் இங்கே வந்து என்ன பண்ணும், தாம் விலையில். ஸ்கூல் கே பச்சோं के लिए பள்ளி சிறுவர்களுக்காக என்ன பண்ணுறாங்க, காகஸ் நோட்புக் அவர் புஸ்தகம் பிக்தி அதெல்லாம் விற்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வாக்கியம் கோ மிலாயே மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 கேள்வி கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து இந்த 2வது ரோவில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, 2வது காலத்தில் இருக்கிறதெல்லாம் தப்பாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை மேட்ச் பண்ணி எழுதணும். சப்ஜி கி மண்டி மே காய்கறி கடையில் என்ன இருக்கும், சப் தரக்கி தர்காரியாங் ஹை. ஸோ அது இங்கே கீழே மாற்றி கொடுத்துருப்பாங்க, 2வது வரியில் இருக்குது, அதுக்கு முதல்ல எழுதணும். சாபூன் கி துக்கானே அப்படின்னா சோப்பு கடைகள் எங்கே இருக்குன்னா பீச்சே கி கத்தார்மே ஹை, பின் வரிசையில் இருக்குது. நயா பஜார் புதிய மார்க்கெட் அப்படிங்கிறது படா மக்கான் பெரிய பில்டிங். அதே மாதிரி தூசரி மஞ்சில் மே 2வது மாடியில் தவாயி பர்த்தன் மில்தாக மருந்து பாத்திரங்கள்லாம் கிடைக்கிது. கப்படே கி துக்கான் மே துணி கடைகளில் கை பிரகார் கி சாடியாங் மில்தி ஹை. ஸோ பலவிதமான புடவைகள் கிடைக்கின்றன. இது வாக்கியம் கோ மிலாயே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. இப்போ இந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா விரிவான வினாவிடை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ 3 சென்டென்ஸில் ஆன்சர் எழுதணும். நயே பாஜார் மே கஹா கஹா கவுன் சி துக்கானே ஹை. ஸோ புது மார்க்கெட்டில் எங்கெங்கே என்னென்ன கடைகள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. நயே பஜார் மே கிரானே கி துக்கானே சாவல் கி துக்கானே ஹை. அதாவது புது மார்க்கெட்டில் மளிகை கடைகள் அரிசி கடைகள் இருக்கின்றன. அடுத்து சாம்னே கி கத்தார் மே எதிர்வரிசையில் சப்ஜி கி துக்கானே ஹை காய்கறி கடைகள் இருக்கின்றன. பீச்சே கி கத்தார் மே பின் வரிசையில் சாபூன் கப்படே கி துக்கானே ஹை சோப்பு துணி கடைகள்லாம் பின்னாடி வரிசையில் இருக்கான். ஸோ இதுதான் வந்து முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது, கப்படே கி துக்கானோ மே கியா கியா சீஸே மில்தி ஹை. அதாவது துணி கடைகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. கப்படே கி துக்கானோ மே கை தரஹ் கி சல்வார் நிறைய விதமான சுடிதார், கமீஸ் அவர் பத்லூன் கி கப்படே சட்டை அப்புறம் பேண்ட்டு துணிகள், அப்புறம் என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கை பிரகார் நிறைய விதமான நிறைய வெரைட்டியான சாடியாங் மில்திஹ புடவைகள் கிடைக்கின்றன. இதுதான் வந்து ரெண்டாவதுக்கான பதில். மூணாவது வந்து கொஞ்சம் பெரிய கேள்வி. தூசரி மன்சில் கி துக்கானே அவர் கப்படே கி துக்கானோ கே பாரேமே லிக்கியே. அதாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க கடைங்க அப்புறம் துணி கடைகளை பற்றி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டுத்தை பற்றியுமே எழுதணும். ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர். தூசரி மன்சில் கி துக்கானோ மே அதாவது ரெண்டாவது மாடி கடைகளில் தவாயி பர்த்தன் செப்பல் ஜூத்தே ஆதி மில்தே ஹை. ஸ்கூல் பச்சோं के लिए பள்ளி குழந்தைகளுக்காக காகஜ் நோட்புக் और पुस्तकें मिलती हैं. ஸோ நோட்புக்கு புக்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது. கப்படே கி துக்கான் மே துணி கடைகளில் ஹத்கர்கே அவர் காதி கே கப்படே ஹை. ஸோ துணி கடையில் என்ன இருக்குது, கைத்தறி அப்புறம் காதி துணிகள்லாம் இருக்குது. யஹா கை தரகி பல விதமான சல்வார் கமீஸ் அவர் சாடியாங் மில்தி ஹை நிறைய விதமான சல்வார் கமீஸ் சாரீஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க, புடவைகள் சாரினா. ஸோ இதுதான் வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவிடைகள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து சேனலை பார்க்குறதுக்கு ரமகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.